கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் லார்ட். இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட வசனம் என்னன்னா, யோவான் 7ஆம் அதிகாரம் 24வது வசனம். தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்றார். இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனுஷர்களை பார்த்து சொல்ற காரியமா இருக்கிறது. நீதின்படி. ஏன்னா நமக்கு இந்த வசனம் வரப்படும் போதே ஒரு சிலர் குறித்து நமக்கு ஞாபகம் வரும். தோற்றத்தின்படி தீர்ப்பு. தோற்றம்னா நம்ம ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா கோலியாத்தும் தாவீதும் எடுத்துக்கலாம். ஏன்னா கோலியாத்து அவனுடைய தோற்றம் எப்படி இருந்ததா, அதிகமான ஒரு வைரமான ஆளு, ஹைட்டு வெயிட்டு, அவனை பார்த்தாவே பயப்படுற பெலிஸ்தர் எல்லாருமே அவனை பார்த்து எப்படி பயந்து கூட அவனை போருக்கு முன்னதாக நிப்பாட்டுவாங்க. அவனை பார்க்கப்படும் போது எல்லாமே பயப்படுவாங்க. அப்படிதான் சவுல் கூட பயந்து ஓடி என்ன பண்றதுன்னு சொல்லி யோசித்து கொண்டு இருக்கும் போது சிறிய பிள்ளை யாருன்னா தாவீது ஆடு மேய்த்துனவன். அவன் அப்போ சின்ன பையன்னு பார்த்தா ஆப்டஸ் போட்டிருப்பான்னு சொல்லி நம்ம அதை சிந்திக்கலாம். அப்போ அவன்கிட்ட கவனி இருந்தது அப்படின்னா அந்த உண்டியல் வச்சுட்டு அவன் விளையாடிக்கணும், இல்ல ஏதாச்சும் மான்களையோ இல்ல பறவைகளை அடிச்சு விளையாடி கொண்டிருக்கலாம். அப்போ வரப்படும் போது அவன் சின்ன பையனா இருந்து என்ன பண்றான், அவனுடைய தோற்றத்தை பார்த்தா ரொம்ப சின்னது. அப்ப அந்த கோலியாத்துக்கு என்ன ஆகுதுன்னா, இவனை பார்த்து கிண்டல் பரியாசம் எல்லாமே வந்தது. அப்போ வரப்படும் போதுதான் அப்போ இந்த மக்கள் யார பாக்குறாங்கன்னா தோற்றத்தை பாக்குறாங்க. அவனுடைய நீதியை பத்தி பாக்குறது இல்ல, அவனுடைய உத்தமத்தை பாக்குறது இல்ல. அப்போ இவன் சின்ன பையனா இருக்கிறான்னு கேலி பரியாசம் பண்றாங்க. அது குறித்து நம்ம பேச வரல. ஆனா தோற்றத்துப்படி தீர்ப்பு செய்யாமல், அப்ப அந்த கோலியாத்து என்ன பண்றான், இவன் என்ன பண்றான்னு இவனே தீர்ப்பு கொடுத்துடுறான் இல்லையா. ஆனா தாவீது என்ன பண்ணாரு, கோலியாத்தை மடங்க அடிச்சிட்டாரு. சரி, அதுவும் இருக்கட்டும். நீதின்படி தீர்ப்பு செய்யுங்களா. நீதி பத்தி தான் நம்ம இன்னைக்கு எடுத்துக்கொள்ள போறோம். நீதின்னும் போது நீதிமொழிகள்ல நம்ம பார்க்கிறோம். நீதிமொழிகள்ல பாத்தீங்கன்னா நீதிமொழிகள் 11:18 ஒரு வசனம் இருக்கு. துன்மார்க்கன் விருதா வேலையை செய்கிறவன் நீதியை விதைக்கிறவனும் மெய்யான பலனை பெறுவான். விதை என்னன்னா வசனத்துக்கு குறிக்குது. வசனம் தான் விதை. அந்த விதைகள் விதைக்கப்படும் போதுதான் 100-60 பலன் தரன்னு சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். ஒரு விதைவானது அது அழுகி அதுக்கப்புறம் அதுக்கு தண்ணி பாய்ச்சி அது கெட்டு போன பிறகு அப்புறம் தான் புதுசா ஒரு இலை அதுக்கப்புறம் அது மரமாவி பூ பூத்து காய் காத்து நமக்கு பழங்களை கொடுக்குது. அது வசனன்றது நமக்கு ஒரு கனியை குறிக்கிறது, விதையை குறிக்கிறது. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில கூட நீதியான ஒரு விதையாக காணப்படணும். நீதியான விதைன்னா என்ன, நம்ம வேதத்துல இருக்கிற வார்த்தைகளை நம்ம உள்ளதபடி உள்ளதையாக சொல்லணும். இந்த உலகத்துல நமக்கு நீதி கிடையாது. நீதி இல்லாதனாலதான் நம்ம என்ன பண்றோம், வழி தவறி போடணும். 19 கூட பாத்தீங்கன்னா 11:19 நீதி ஜீவனுக்கு ஏதுவா இருக்குது போல் தீமையை பின்தொடர்கிறவன் மரணத்துக்கு ஏதுவா இருக்கிறான். அந்த நீதியானது ஜீவன். இப்போ ஒரு கோர்ட்டுக்கு போகப்படும் போது அந்த மரணத்துக்குள் தருவாயில் இருக்கிற ஒரு குற்றவாளிய கூட அந்த ஜட்ஜி நல்லபடி நியாயம் தீர்த்து நீதி வழங்கினா மாத்திரம்தான் அவனை மரணத்திலிருந்து தப்பி வைக்க முடியும். அப்படி இல்லைன்னா மரணத்திலிருந்து அவனை யாராலும் தப்பிக்க முடியாது. நீதிமொழிகள் 10:2 கூட அந்த வார்த்தை நமக்கு வருது. அநியாயத்தின் தீவிரங்களில் ஒன்றும் உதவாது, நீதியை மரணத்துக்கு தப்பி வைக்கும். அப்போ நீதியை தான் மரணத்துக்கு தப்பி வைக்கும். அப்போ அந்த நீதி அது நியாயஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கிறவரு கரெக்டான அந்த நீதி கொடுக்கலன்னா அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், மறந்து அதுதான் காலங்கள் கடத்தி ஒவ்வொரு வயதாவா போட்டுட்டே இருப்பாங்க. அப்ப போட்டுட்டே இருக்கும்போது எல்லாத்தையும் சேகரித்து கரெக்டா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அட்வொகேட்டுங்க 2 பக்கமும் என்னத்தான் அவங்களுக்கு பொய்யான வார்த்தைகளை சொன்னாலும், ஆனா நியாயஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கிற அந்த ஜட்ஜி என்ன பண்ணுவாரு, யோசிப்பாரு, நிறைய படிச்சுட்டே இருப்பாரு. ஏன்னா தவறான ஒரு நீதி நம்ம சொல்லிட்டோம்னா அந்த மரணத்துல இருக்கிறவனை தப்பிக்க முடியாதே, அந்த குற்றவாளி ஆனா யாருமே நிக்கிறவங்க எல்லாமே குற்றவாளிதான் கூண்டல. அது நியாய தீர்த்து பொறுத்தா அவங்க எப்படி இருப்பாங்க, பொண்ணாக விளங்குவாங்கன்னு சொல்ல கூட நம்ம வேதம் சொல்லுது. அந்த ஒரு சின்ன ஒரு கதை கூட ஒரு 2 மனைவிகள், ஒரு புருஷனுக்கு 2 மனைவிகள் இருந்தாங்களாம். அவங்கள 2 பேரும் குழந்தை பிறந்து 2 பேரும் பக்கத்துல கலத்தி வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்ப இருக்கப்படும் போது பிறண்டு அந்த குழந்தை மேல அந்த 1 மாசம் ஒரு 20 நாள் குழந்தை கூட இருக்கலாம்னு வச்சுங்களா, அது மேல புரண்டு படுத்துட்டு அது மூச்சு திணறி இறந்து போச்சு. அப்போ பக்கத்துல இருந்து அதை பார்த்துட்டு இருந்து மூச்சு இருந்து என்ன பண்ணா, ஒரு நல்ல
தூங்குறா. குழந்தைக்கு பால் கொடுப்பாட்டு நல்லா நித்திரையா இருக்கப்படும் போது இவ இறந்து போன குழந்தை ஜாக்கிரதை இல்லாத என்ன பண்ணுது, புரண்டு படுத்துட்டா. அப்போ அந்த குழந்தை என்ன பண்றா, செத்த குழந்தை எடுத்து போய் உயிருள்ள குழந்தைய தான் இவ பக்கத்துல கழுத்தின்னு திரும்பி படுத்துட்டா. ஆனா தன்னுடைய தாய்க்கு எப்படினாலும் தன்னுடைய பிள்ளைகள் எப்படியும் தெரிஞ்சிடும் இல்லையா. அப்போ காலையில இருந்து பார்க்கப்படும் போது அந்த குழந்தை என்ன ஆகுது, இறந்து கிடக்குது. இது இறந்து கிடக்குதுன்னு யோசிக்கிறா. யோசித்திருப்பா, இது என்னுடைய குழந்தை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் வாக்குவாதம். அப்போ இந்த செத்த குழந்தை கழுத்துனா பாரு, அவன சொல்றான் இதுதான் என் குழந்தை. 2 பேருக்கும் வாக்குவாதம் இருக்கும்போது ஒரு நியாயஸ்தானத்துக்கிட்ட போறாரு. போகும்போது அவரு என்ன சொல்றாரு, யோசிக்கிறாரு. இது என் பிள்ளைதானே, அந்த பெத்த வயிறு சொல்லுவாங்க துடி துடிக்கும் அப்படின்னுவாங்க. அப்போ அவங்க கர்ப்பத்தில இருந்து ஆண்டவர் உருவாக்கி அது எடுத்து அது வளர்க்கிற ஞானத்தை பெற்று தாய்ங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. அது எப்படி இருக்கணும், எப்படி, ஏன்னா அந்த தொப்புள் குடி லாஸ்ட் வரையும் அவங்களுக்கு அந்த உணர்வை காட்டும்னு சொல்லி நம்ம உணர்ந்திருக்கிற ஒவ்வொரு தாய்களும் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு கூட ஏதாச்சும் ஒண்ணு நடக்குன்னா நமக்கு முன்னதாக அதோடைய துடிப்புகள் தெரியும். ஏன்னா நம்ம ஒரே ரத்தத்தின் பிள்ளைகள் பெற்று எடுக்கிறோம். கர்ப்ப வேதனைன்றது ரொம்ப கஷ்டமான வேதனை. அது யாராலும் அறிய முடியாத வேதனை. ஆனா அது பெற்று எடுத்துமோ பயங்கரமான ஒரு சந்தோஷம். அந்த மாதிரி காலகட்டத்துல இருக்கும்போது தன்னுடைய குழந்தை இறக்கலன்னு உறுதியா சொல்றா. அப்போ இந்த நியாயஸ்தானத்துல இருக்கிற நியாயாதிபதி கிட்ட போய் உட்கார்ந்து நிற்கப்படும் போது அப்போ அவருக்கு ஒரு ஆலோசனை, நல்ல ஒரு ஆலோசனை வருது. வரப்படும் போது அவர் என்ன சொல்றாரு, சரி உங்களுக்கு 2 பேருக்கும் ஒரு வாய்ப்பு தரேன் நானு அப்படின்னு சொல்லி. ஏன்னா இறந்து போன குழந்தை இருக்கிறவ என்ன பண்ற, ரொம்ப பேசுறா. ஆனா இறக்காத குழந்தைகளோ தன்னுடைய உள்ளம் கொதிக்கிறதுனால அழுதுகினே இருக்கிறா. இல்ல அவ கையில இருக்கிற குழந்தைதான் என்னது, இவ்வளவுதான் செத்த குழந்தைதான் இவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு மன்றாடுறா, கெஞ்சுறா. ஆனா செத்த குழந்தை அவருடைய அம்மா என்ன பண்றா, கேஷுவலா இருக்கிறா. இல்ல இல்ல இதுதான் என்ன, இதுதான் அப்படி இருக்க படம். அப்போ அந்த ராஜா சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, சரி எனக்கு ஒரு ஆலோசனை வருது. ஒரு துணையாளு கிட்ட போயிட்டு நீ போயிட்டு ஒரு பட்டயத்தை எடுத்துட்டு வா. சரி உங்க 2 பேருக்கும் பிரச்சனை வேண்டாம், இதை நான் வெட்டி உங்க 2 பேருக்கு பாதி பாதியா கொடுத்துட்ற உயிர் உள்ள குழந்தை அப்படின்னும் போது அப்போ இந்த தாயுடைய மனது எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அப்ப என்ன சொல்ற, ஐயோ வேண்டாம், நீங்க அவளுக்கே குத்துரு, அவளே வளர்த்துட்டு. ஆனா செத்தவுடைய குழந்தை என்ன சொல்ற, நீ வெட்டி கொடுத்தாலும் பரவாயில்ல சரியாயிடும். அப்ப இதுல யாரு உண்மையானங்கன்னு சொல்லி நியாயாதிபதி தீர்ப்பு சொல்லியாச்சு. அப்போ இந்த உயிருள்ள குழந்தை இந்த மகளு தான், செத்துதான் அப்ப நீ பிதட்டுகிறாய் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்கி அந்த உயிருள்ள குழந்தைய எடுத்து போயிட்டு அவ கையில குத்து அவளுக்கு பயங்கரமான ஒரு சந்தோஷம். அப்போ இந்த வசனம் கூட நமக்கு ஞாபகத்துக்கு வரும். சாலமோன் ராஜா சொல்றாரு, நீதிமொழிகள் 13:12, நெடுக்காலமாய் காத்திருதல் இருதயத்தை இளைக்கப்படும், விரும்பினது வரும்போது ஜீவ விருச்சம் போல் இருக்கும். அப்ப அந்த தாய்க்கு எவ்வளவு ஒரு ஜீவன் வந்திருக்கேன் இல்லையா. ஏன்னா நல்ல ஒரு நியாயம் கிடைச்சது. எவ்வளவு போராடி இருப்பா, தன்னோட குழந்தை இப்படி ஆயிடுது. அப்ப வெட்டணும் போது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அதே போலதான் நம்மளுடைய தகப்பன் கூட நம்மள என்ன பண்றாரு, அவ்வளவு கண்ணும் கருத்தமா ஒவ்வொரு நாளும் பிசாசின் அடியில நம்மளை பிடித்து இல்லாதபடி நம்மள பத்திரமா நியாயஸ்தானத்தில் நீதியோட நிறுத்துறதுக்காக காத்து கொண்டே இருக்கிறார். நீதிமொழிகள் 13:25, நீதிமான் தனக்கு திருப்தியாக புசிக்கிறான், துன்மார்க்குடைய வயிறோ பசியா இருக்கும். இதுல என்ன சாலமோன் ராஜா பாத்தீங்கன்னா, நீதிமான் தனக்கு திருப்தி. நீதிமான்கள் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, எது குறித்தும் கவலைப்பட மாட்டாங்க, எதையும் சேர்த்து வச்சுக்க மாட்டாங்க. அன்னைக்குள்ளதே அன்னைதே என்ன பண்ணுவாங்க, சாப்பிட்டு புசித்து மத்தவங்களுக்கும் திருப்தியா தருவாங்க. அதே துன்மார்க்கர் என்ன பண்ணுவான், யாருக்குமே கொடுக்க கூடாது, யாருக்குமே எதையும் செய்யக்கூடாது, தனக்கே தன்னுடைய நீதி அவன் சரி பண்ணிப்பான். ஆனா அவங்களுடைய வயிறு எப்பயுமே எப்படியா இருக்குமா, பசியா இருக்கும். அப்படின்ற நீதியின் பாதியில் ஜீவன் உண்டு, அந்த ஜீவன் மரணம் இல்லைன்னு சொல்லி நீதிமொழிகள் 12:28 கூட நம்ம நீதியா நடக்கிறோம். இப்ப நீதி என்னும் படும் போது நமக்கு ஒரு யோசனை கூட நமக்கு வரலாம். நோவா காலத்துல, நோவா ஆதியாகம 6:9, நோவா என்ன பண்ண, தன் காலத்துல நீதிமான் உத்தமனாக இருந்தான். நீதிமான்னா அவன் எல்லாருக்கும்
கரெக்டான வேலைகளை சொல்லுவான், கரெக்டா அவங்களுக்கு வந்து நியாயம் தீர்ப்பான். தன்னுடைய குடும்பத்தை வந்து அவ்வளவு நீதி நியாயமா நடத்திட்டு வந்து அப்ப 100 நாட்கள்ல பேழைய கட்டி தன்னுடைய மருமகள், தன்னுடைய மாமியார், தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து அந்த பேழையை என்ன பண்ணாங்க, கட்டிட்டு வந்தாங்க. அப்போ அதே போலதான் ஆபிரகாம் கூட நீதியாக எண்ணப்பட்டான். அது நீதிமான்கள் காணப்படும் போது நம்ம லேசா நீதிமான்கள் வர முடியாது. எப்படி நீதிமான்களா காணப்படுவாங்கன்னா, கர்த்தருக்கு பயப்படுறவனுக்கு திடர் நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகள் அடைக்கலம் கிடைக்கும். அப்ப கர்த்தருக்கு பயந்தா மாத்திரம்தான் நமக்கு நீதி உண்டாகும். நீதிமான் வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு, துன்மார்க்குடைய வருமானத்திலே துன்பம் உண்டு. நீதிமொழிகள் 14:6 வசனத்தால இத சொல்லுது. நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு. எப்படி நீதிமான்களுடைய வீட்டுல அதிக பொக்கிஷமா இருக்கா? இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா துன்மார்க்கமான வீட்டுங்கள்ல தான் பாத்தீங்கன்னா நிறைய பொக்கிஷம், நிறைய பணம், அக்கௌண்ட், நகை எல்லாமே காணப்படும். ஏன்னா அவங்க போர் செய்து எல்லாத்தையும் ஏமாத்தி பொக்கிஷம் செய்து, ஆனா அவங்க கிட்ட என்னது, நிம்மதி இருக்காது, அவங்க கிட்ட சமாதானம் இருக்காது, அவங்க கிட்ட என்ன இருக்கும், பயங்கள் இருக்கும். ஆனா அதே நீதிமானுடைய வீட்டுல என்ன இருக்கும், பொக்கிஷம். நமக்கு பணமோ சொத்தோ எதுவுமே இல்லாக்கட்டி சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். கொஞ்சம் நம்ம சாப்பிட்டாலும் திருப்தியா சாப்பிடுவோம் இல்லையா? நம்ம யாருக்கு, கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகள். கர்த்தர் நம்ம மேல எப்படி இருக்கிறாரு, பிரியமா இருக்கிறாரு. எப்பவுமே சாலமன் ராஜா சொல்வார், எல்லா இடத்திலும் நீதியின் ஜனத்தை உயர்த்துவார், பாவமே எந்த ஜனத்துக்கு இகழ்ச்சி. நீதி எந்த ஜனத்துக்கு காணப்படுறதோ அந்த ஜனம் இந்த பூமியில எப்படி இருப்பாங்களா, உயர்ந்து காணப்படுவார்கள் என்றாரு. அப்போ உயரத்துல நம்ம ஆண்டவராகிய தேவன் நம்மள அழைக்கிற உண்மையுள்ள தேவரா இருக்கிறார். நீதி ஜனத்தை உயர்த்தன்றார். அப்போ நம்ம எத்தனை காலமாய் நம்ம நீதியில நிலைத்து கொண்டு இருக்கிறோமோ அந்த ஜனங்கள் எப்படி இருப்பாங்களாம், உயர்ந்த ஸ்தலத்துல நம்ம காணப்படுவோம். உத்தமனுடைய நீதி அவன் வழியை செம்மைப்படுத்தும். 11:5 சொல்றாரு, உத்தமன் மூடன் தன் தகப்பனையும் புத்தி அலட்சிய பண்ணுகிறான், கடிந்து கொள்ளுதல் அவனது நடக்கிறவனே விவேகி. நம்ம கடிந்து கொள்ளுகிறான் ஒரு தகப்ப அப்படின்னா, தகப்பன்றது நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட எடுத்து நம்மள ஒரு கஷ்டம் வருது, நம்மளுடைய வீட்டுல வந்து தேவையில்லாத ஒரு பிரச்சனை, தேவையில்லாத நம்ம மேல ஒரு பழி, இல்ல தேவையில்லாத அநியாயமா சொல்றாங்க அப்படின்னா நம்ம அதுக்கு எந்ததுலயும் நம்ம கவலைப்படக்கூடாது. அவங்கள பார்த்து நம்ம அலட்சியமா எண்ணக்கூடாது. அது மனம் முகர்ந்து நமக்கு ஏத்துக்கணுமா, கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவாராம், ஜீவ கிரீடத்தை தருவார். ஏன்னா இது கர்த்தரால் வருகிற சோதனை என்று சொல்லி நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தன்னுடைய இருதயத்துல எடுத்துக்கொள்ளணும். நீதினால் சிங்காசனம் உறுதிப்படும். யாருக்கு நீதினால் சிங்காசனம் உறுதிப்படும்னா, தாவீதை எடுத்துக்கலாம். எவ்வளவு கஷ்டத்திலயும் துன்பத்திலயும் துயரத்திலயும் துக்கத்திலயும் அவன் என்ன பண்ணா, நீதியா விளங்கினான், கர்த்தருக்கு ஏற்றவனா காணப்பட்டான். நீதிமொழிகள் 16:12 அதான் சொல்லு, நீதினால் சிங்காசனம் உறுதிப்படும். அப்போ நம்மளுடைய சிங்காசனம் எதுனா, கர்த்தருடைய பரலோகம். அந்த பரலோகத்துக்கு போகிற வழி எப்படி இருக்குன்னா, நீதி உள்ள வழியா இருக்கணும், உத்தமன் உள்ள வழியா இருக்கணும். அப்படிதான் நம்மளுடைய முற்பிதாக்கள் ஆபிரகாம் முதல் கொண்டு நோவா காலத்திலயும் சரி, யோபு, தாவீது, சாமுவேலு, பவுல் அப்படியெல்லாம் எடுத்துக்கிட்டே போனோம்னா நம்ம அவங்களாம் நீதியின் பாதையில வழி நடத்தணுங்க. அந்த பாதை தான் நமக்கு இந்த நாட்கள்ல சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. நம்மளுடைய நீதி எப்படியாக காணப்படணும்னா, உத்தம மார்க்கத்தை காணப்படணும். நம்மளுடைய நீதி சிங்காசனத்துல உட்காரும்படியாக உறுதியாக இந்த பூமியில நம்ம நிலைநிறுத்தப்பட வேண்டிய பிள்ளைகளா இருக்கணும். நம்மளுடைய நீதி எப்படி இருக்கணும்னா, உத்தமனுடைய நீதி அவன் வழியை செம்மைப்படும். நம்முடைய வழிகள் எல்லாம் துன்மார்க்கமா இல்லாதபடி செம்மையான வழியாக காணப்படணும். நம்மளுடைய நீதி எப்படி இருக்கணும்னா, மரணத்திலிருந்து தப்பி வைக்கிற நீதியாக காணப்படணும். யாருன்னா, யோபு பத்தினா எவ்வளோ கஷ்டத்திலையும் துன்பத்தில இருக்கப்படும் போது தன்னுடைய மனைவி கூட என்ன பண்ணா, நீ ஜீவனை வீடு சொல்லப்படும் போது கூட அதுக்கு கூட அசையாதபடி தன் தேவனை ஒரு உதட்ட அளவு கூட ஒண்ணுமே சொல்லாதபடி, ஆண்டவர் தூசிக்காதபடி அவன் நீதியாக என்ன பண்ணா, ஆண்டவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபித்து கொண்டே இருந்தான். எல்லாருக்காகவும் தன்னுடைய மனைவி இப்படி சொல்றது கூட, பைத்துக்காரி நீ சொல்றது சரி கிடையாது, ஆண்டவர் தான் உண்மையுள்ள நியாயாதிபதினு மரண தருவாயில கூட
நேசித்தது போல. அப்ப அந்த மரணம் என்னாச்சு? யோபை தப்புவித்தது. அதே போல நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு. யாருக்கு நீதியின் பாதை? நம்ம நரக பாதை போறோமா, ஜீவன் பாதை போறோமான்னு சொல்லி நம்மளே தன்னைத்தானே ஆராய்ந்து இருக்கணும். யாரு நரக பாதையில போனாங்க, யாரு ஜீவ பாதையில போனாங்க பாத்தீங்கன்னா, ஆபேலும் காயினும் கூட நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? ஆபேல் என்ன பண்ணான்? ஜீவ பாதையை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தான். அதனாலதான் அவனுடைய ரத்தம் என்னாச்சு? பூமியில விழுந்தவனே கர்த்தருக்கு முன்பாக போய் நின்றது. காயினுடைய அவனுடைய அநீதினா அது இந்த பூமியில அழிஞ்சு போகுது. அந்த நீதியின் பாதை ஜீவன் உண்டு. அந்த ஜீவன் தான் நமக்கு இன்னைக்கு கர்த்தராகி இயேசு கிறிஸ்து குடுத்திருக்கிறாரு. நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் நமக்காக மரித்து நமக்காக ஜீவனை விட்டு அந்த பாதை நமக்கு இந்த நாட்கள்ல காட்டிட்டு போயிருக்கிறாருன்னா அதை நம்ம எப்போதும் என்ன பண்ணணும்? கெட்டியா புடிச்சுக்கணும் இல்லையா? கிறிஸ்துவ வாழ்க்கைன்னா பாடு உண்டு. இந்த உலகத்திலே உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். கர்த்தர் தாமே ஒருத்தங்க தோற்றத்தை பார்த்து எடை போடாதபடி அவங்களுடைய உள்ளங்களும் அவங்களுடைய நடத்தைகளும் அவங்களுடைய நீதிகளும் நியாயங்களை பார்த்து கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படியாக இருக்கணும் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாட்களை நமக்கு இந்த நீதி பத்தி பேசின ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையிலே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.